சார், இன்றைய 5 செய்திகளில் முதல் செய்தியாக பார்க்க இருப்பது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவில். அங்கே கடற்கரையே பக்கத்திலே இருக்கும். அங்கே ஏராளமான பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கடற்கரை சுற்றி பார்த்துட்டுலாம் வருவாங்க. இப்போது ஆடி மாதம் சிறப்பான ஒரு மாதம், அதுலேயும் ஆடி பௌர்ணமினா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். நேற்றைய முன்தினமான ஆடி பௌர்ணமி அப்போது பக்தர்களை வெளியூர்களில் இருந்து லட்சக்கணக்கான பேர் அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கூட்டம் அலைமோதினால அங்கே கடற்கரையிலே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அவ்வளோ பேர் அங்கே தங்கியிருந்து கடல் ஆரத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கடல் ஆரத்தி, கடலை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரும் சரி, இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் சரி, எல்லாருமே தடை வச்சுருக்காங்க. யாரும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போதுமான பஸ் வசதி கூட மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தரலை. அதுலேயும் இவங்க இது பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ கூட்டத்தில் பசியோடு எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது கூட எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் தாமாக அன்னதானம் கொடுக்கறது கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க சார். பல ஆண்டுகளாக ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு வந்தாங்க இந்த சமயத்தில். ஆனால் அதையும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்காங்க. இதற்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் இதுக்கு பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக மோசமாக தமிழக அரசும் அறநிலையத்துறையும் நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். நீங்கள் சொன்னபடியே ஆடி மாதம் என்று சொன்னாலே இது திருவிழா கோலம் பூண்டு ஒரு ஆன்மீக மாதமாகத்தான் ஆடி மாதம் இருக்கும். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமணமோ மற்ற பர்சனல் மேட்டர்ஸ் அதிகம் இருக்காது. பல ஜோக் கூட சொல்லுவாங்க. இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம், மார்கழி மாதம் நம்முடைய சமுதாயத்திலே பரவலாக கடைபிடிக்க வரக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆடி அமாவாசையோ அல்லது ஆடி பௌர்ணமியோ மிக முக்கியமானது. தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆடி பௌர்ணமி அப்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல லட்சம் பேர், சுமார் 10 லட்சம் பேர் அளவுக்கு கூடக்கூடிய அளவுக்கு பெரிய மக்கள் தொகை வரும், பக்தர்கள் கூட்டம் வரும். இவ்வளவு பெரிய மக்கள் பக்தர்கள் வரக்கூடிய சமயத்தில் அதுக்கேற்றபடி அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? இதுதான் முதல் கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் அந்த மகா கும்ப மேளாவில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5 கோடி பேருக்கு மேல் கடலில் குளிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்த யோகி ஆதித்யநாத் ஏற்பாடு பண்ணியிருந்தார். 5 கோடி பேரில் கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேலே பெண்கள் குளித்துவிட்டு பெண்கள் உடை மாற்றிக்கொள்வதற்காக தற்காலிக அந்த உடை மாற்றும் மறைகள் அந்த கரையெங்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு அவ்வளோ துல்லியமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எந்த விதமான குழப்பம் இல்லை. அது திட்டமிடுவதற்கு அடையாளம். ஒரு சில லட்சம் பேர் அவங்க தங்கறதுக்கு பஸ் வசதி கூட போக வர பஸ் வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, கழிப்பட வசதி இல்லை, சுகாதாரங்கள் இல்லை, குடிநீர் இல்லை. அப்போ எதுக்காக இந்த அறநிலையத்துறை இருக்கிறது? எதுக்காக தமிழக அரசு இருக்கிறது? ஆடி மாத பௌர்ணமிக்கு இவ்வளவு கூட்டம் வரும் என்பது முன்னாலே தெரியும் அரசாங்கத்துக்கு. என்ன செஞ்சாங்க? இது முன்னால் வரக்கூடிய கேள்வி. அப்புறம் பாருங்க, நீங்க சொன்னீங்க அந்த ஆண்டாள் பக்தர் பேரவை என்பது மூலமாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் தரக்கூடிய ஒரு பழக்கம் தொடர்ந்து வழி வழியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லாம் என்ன நினைப்பான், நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இதில் பாருங்க பஸ் வசதி இல்லைங்கிறதுனால பல பேர் கடற்கரையிலே தங்கிடுறாங்க. காலையில் போய்க்கலாம் அப்படின்னு. பஸ் இல்லை. அப்போ சரி அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அங்கே கடற்கரையில் உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு காலையில் போகலான்னு நினச்சிருப்பாங்க. அப்படி தானே இருப்பாங்க. அன்னதானம் கொடுக்கூடாது சொன்ன என்ன பண்ணுவான்? கோயிலுக்கு வந்தவன் பட்னியாக அப்படியே உட்காந்துருக்கணுமா? இவ்வளோ ஒரு அராஜகம் பாருங்க, அரக்கத்தனம், மனிதத்தன்மையற்ற செயல். இன்னொன்று, அன்னதானம் என்பதே நம்முடைய ஹிந்து தர்மத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தானத்தில் அன்னதானம் தான் பிரதானமாக சொல்கிறோம். பாரதியார் பாட்டு இருக்கு, அன்ன சத்திரம் 1000 கட்டல், அப்படி வரக்கூடிய பாட்டு இருக்கு. அன்னதானம் தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறது.
திருமூலர் சொல்லியிருக்கிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அதில் வரும், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கார்படி. அதாவது நாம் ஒரு கைப்பிடி உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று வரும். நாம் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மற்றவருக்கு தானம் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானத்தை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறது இந்த போலீஸும் அங்குள்ள அதிகாரிகளும் அறநிலையத்துறையும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்து மதத்துடைய அடிப்படை வழிபாட்டு உரிமையிலே தடுத்திருக்கிறது அரசு. இன்னொன்று பாருங்க, கடற்கரைக்கு ஆரத்தி காட்டுறாங்க. நீங்கள் வடக்கெல்லாம் போனீங்கன்னா கங்கை நதிக்கு ஆரத்தி காட்டுவார்கள். தினசரி நடக்கும். வருடத்துக்கு ஒரு நாள் ஆடி மாதம் பௌர்ணமி அப்போ கடற்கரையில் ஆரத்தி காட்டுறாங்க. என்ன தப்பு இருக்கு? இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு மரபு இந்து மரபு. கடலை வணங்குவோம், நதிகளை வணங்குவோம், மரத்தில் ஒரு பிள்ளையார் வச்சிருவோம், அரச மரத்தை வணங்குவோம், குளங்கள் இருக்கும், நீர்நிலைகளை வணங்குவோம். இயற்கையை வழிபடக்கூடிய வழியிலே வந்த இந்து தர்மத்தில் அந்த வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு உரிமை இருக்கிறது? நீ கோயிலுக்கு போய் நாளைக்கு என்ன மொட்டை போடக்கூடாது, விபூதியை கூட சொல்லுவாங்க போல் இருக்கு. எப்படிப்பட்ட வழிபாட்டு உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நான் செய்வேன். அதை தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இல்லை பாருங்க, பஸ் இல்லை, கடற்கரையில் தங்கிட்டு காலையில் போல நினைச்சவங்கள கடற்கரையில் யாரும் தங்கக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிருக்காங்க. எங்கே போவாங்க அவங்க? அப்போ உள் நோக்கம் என்ன? இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தி பக்தர்கள், முருக பக்தர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை அறநிலையத்துறை செய்திருக்கிறது. வேற என்ன சொல்றது? இதுக்கு ஒரு துறை தேவையா? இதே எல்லாரும் மனசுல வரக்கூடிய கேள்வி. இது பாருங்க, இன்னொரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கே நீங்களே சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். இது வேற செய்தி. அறநிலையத்துறை, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அறநிலையத்துறை நாங்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கோயில்களில் கனிம வள கொள்ளை நடந்திருக்கிறது. 200 கோடி ரூபாய் அளவுக்கு கனிம வளத்தை கொள்ளை அடிச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படி போய் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. நீ தான் நிர்வாகம் பண்ணுறான்னு சொல்லி, அப்போ எப்படி கொள்ளை அடித்தாங்க? கனிம வளம்னா கிரானைட்டு கல், வேறு ஏதோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். அது என்ன சும்மா இந்த மாதிரி சின்ன பேனா மாதிரி இருக்குமா? 200 கோடி ரூபாய்க்கு கனிம வள கொள்ளைனா கோயில் கேம்பஸ் நடந்திருக்குன்னா அப்போ கிரேனோ, ஜேசிபியோ, லாரியோ எல்லாம் வராமல் போயிருக்காது இல்லையா? உனக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? அந்த அதிகாரிகள் துணை இல்லாமல் எப்படி நடந்திருக்கும்? அப்போ எல்லாம் திருடு போகுமா? வேடிக்கை பார்த்துட்டே அந்த அறநிலையத்துறை இருக்குமா? எல்லாம் திருடு போன பிறகு ஐயா காணாமல் போச்சு அப்படி போய் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. என்ன அயோக்கியத்தனம் இது? வேடிக்கை பார்க்கறதா அறநிலையத்துறையா? அதுக்கு தேவையில்லை, நீங்கள் போங்க என்று கேள்வி கேட்டிருக்கிறார் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள். அவரை வணங்குகிறேன். அதே போல் சொல்லியிருக்கிறார், அயனாவரத்தில் இதே போல் காசி விஸ்வநாதர் கோயில் என்ற கோயிலுடைய குளத்தை இதே போல் அந்த கோயிலுடைய கல் எல்லாத்தையும் தூக்கி லாரியில் அள்ளி கொண்டு போயிருக்கிறார்கள். இந்து முன்னணி தகவல் தெரிந்து போய் மடக்கிய கையங்களமாக பிடித்து வழக்கு போட்டு கலெக்டர் உத்தரவு போட்டும் கூட யார் யார் அதை பண்ணாங்கிறத முழுக்க தெரியும். கலெக்டர் உத்தரவு போட்டாச்சு. அதற்கு அந்த வேலையை செய்தவர்கள் யாரையுமே இதுவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அறநிலையத்துறை அதிகாரிகள் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். இது அவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு இதுக்கு எதுக்கு அறநிலையத்துறைன்னு கேட்குறேன். ஆகவே அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியேறுவதுதான் இந்து சமயத்துக்கு, இந்து ஆலயனுக்கு நல்லது. பாருங்க, இன்னைக்கு திங்கட்கிழமை, நேற்றைக்கு திருவண்ணாமலையில் அந்த கிரிவல பாதை இருக்கு இல்லையா, கிரிவல பாதையை சுற்றிலும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்த கோயிலுக்கு சொந்தமானது. அதில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குளங்களை காணோம். குளத்தை காணோம். குளத்துக்கு மலையிலிருந்து வாய்க்கால் வழியாக வரக்கூடிய அந்த ஓடை மாதிரி வரும். அந்த ஓடையில் பாதிக்கு மேலே ஓடையே காணும். இப்போ என்ன சொல்லியிருக்கு கோர்ட்டு? அதில் 31 குளங்கள் காணாமல் போன குளம். எப்படி காணாமல் போச்சு, இப்போ அது என்ன இருக்குது அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை விடணும். யார் யார்?
அறநிலையத்துறை தனியாக அறிக்கை கொடுக்கணும், தனியாக பொதுப்பணித்துறை தனியாக ஒரு அறிக்கை கொடுக்கணும், நீர்வளத்துறை தனியாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். மூணையும் நான் கம்பேர் பண்ணிட்டு அப்புறம் நான் கூடும்போது வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில் சொத்தை திருடி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை தான் இந்த அறநிலையத்துறை இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருக்கு எல்லா ஊர்லேயுமே. ஆகவே இந்த அரசு நம்மளாம் 40க்கு 40 நாளும் 40 நம்ம அதே சொன்னோம் இல்லையா, ஓட்டு போட்டோம் இல்லையா, அதற்கான பலன் என்ன என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.